ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இது காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. 3/4 லிட்டர் சேர்த்திக்கோங்க. நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன், பால் ஆடையோடு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன், அதுவே எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். 4 டீஸ்பூனுங்கிறது ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்னும் அடுப்பு பற்ற வைக்கலை. ஃபஸ்ட்டு இதை நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சிடணும். இதை கரைச்சதுக்கப்புறம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிரும். அதனால நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது மிக்ஸ் பண்ணி விட விட கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகிட்டே வரும். ரொம்பவும் திக்காலாம் ஆகாது, கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே வரும், அவ்வளோதான். அந்த அளவு வந்தால் போதும். அதுக்கப்புறம் கெட்டிப்படாது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். 3/4 லிட்டர் பால், 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர், 1 கப் அளவு சர்க்கரை, இது கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துனோன்னு கொஞ்சம் லூஸாக இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பவும் கெட்டியாயிரும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த அளவு நல்லா கொதிக்கணும். இப்போ கெட்டியாயிடுச்சு. இது நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம். போதும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த அளவு கெட்டியாக இருக்கணும், போதும். ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு இருக்கணும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும்போது இன்னும் கெட்டியாயிரும். அதனால் இந்த அளவு போதும். இப்போ இதில் ஒரு 4-5 சொட்டு அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வெனிலா கஸ்டர்டு தான். கொஞ்சம் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவாக காட்டுறதுக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துறேன். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஒரு சர்விங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு திராட்சை எடுத்துக்கலாம். சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுத்துருக்கேன், அது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்திட்டு நம்ம இது கூடவே இந்த கஸ்டர்ட் எடுத்து இது மேலே போடணும். நம்ம எப்போ சாப்பிட கொடுக்க போகிறோமோ அந்த டைமில் தான் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது, தனித்தனியாக தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கஸ்டர்டை இந்த ஃப்ரூட்ஸில் போட்டு அதுக்கப்புறம் தான் சர்வ் பண்ணணும், இல்லைன்னா தண்ணி ஆயிரும் கொஞ்ச நேரத்தில். நீங்கள் கஸ்டர்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ நீங்கள் சாப்பிட கொடுக்க போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டான இந்த டெசர்ட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூட நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது சேர்த்திக்கலாம். நட்ஸு, டேட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். சும்மா ஃப்ரூட்ஸ் கொடுத்தா பிடிக்காது குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பைண்டிங்காக சேர்த்து கொடுங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.